அப்ப விவசாயிங்க ஏழைங்க நாங்களாம் சாத்தா பரவாயில்லையா உங்களுக்கு? எங்க உயிரெல்லாம் போனா உங்களுக்கு எதுவும் இல்லையா? ரெவன்யூல வந்து தாக்கல் நடத்துறாங்கன்னு ரெவன்யூ ஆபீசர்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிறீங்க. அப்ப நாங்களும் என்ன எங்க உயிரெல்லாம் போனா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்களா? பாதை இல்லைன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு வருஷம் வந்துட்டு இருக்கேன் சார். தாசில்தார் அவர் காசு வாங்கிட்டு லஞ்சம் வேணும்னா எனக்கு கொடுக்கணும், நீ கொடுக்கணும் பட்டா மாறுதல் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காசு வாங்கிட்டு பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்து போயிட்டாரு. என்ன சார் பண்றது? நாங்க நடக்கிறதுக்கு தர இல்லாம விவசாயம் பண்றதுக்கு வழி இல்லாம நாங்க எவ்வளவு நாள் பிரச்சனை பாருங்க. சிவில் கேஸ் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு டிஆர்ஓ சொல்றாரு. ஆனா சிவில் கேஸ் இருக்கும்போது தாசில்தார் மட்டும் எப்படி பட்டா பண்ணி கொடுக்குறாரு? காசு கேட்கறாரு, டிமாண்ட் பண்றாரு. நேரத்துல என்கிட்ட வந்து காசு கேட்கறாரு சார். பணம் கொடுத்தாதான் நான் வந்து இந்த மனமீன பரிசீலனை பண்ண மாட்டேன்னு சொல்றேன். யாருமா காசு கேட்டா? பேசிட்டு வரேன், என்ன ஒரு நிமிஷம் விடுங்க. நான் பேசிட்டு வரேன், இருங்க. நான் நடந்த விஷயத்தை சொல்றதுக்காகவாவது நான் இருப்பேன். நான் மேல பார்த்து நான் பேசுவேன். நான் கிட்ட பேசுவேன், இருங்க. நான் உங்ககிட்ட பேசுவேன், உங்ககிட்ட பேச விடுங்க. நான் இருங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன், இருங்க. நான் உங்ககிட்ட பேசுவேன், நான் பேசுறேன், விடுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன், பதிலுக்கு விடுங்க. நான் உங்ககிட்ட விஷயத்தை சொல்ற வரைக்கும் எனக்கு என்னங்க சார் பண்றது? எவ்வளவு நாளா சார் வேலை இருக்கு? வேண்டாப்பட்டவருக்கு ஒரு நீதி, வேண்டாதவருக்கு ஒரு நீதி சார். என்னம்மா எதுவுமே எந்த ஒரு கேவல போலீஸ்காரர் ஒரு நிலவிலாத அடி வாங்கட்டா, ஒரு நிலவிலாத அடி வாங்கலாமா? கேவலம் அல்ல. ஆளுநர் சாதாரண முடிவு போயிட்டாங்க. முதல்வர் சொன்ன கருத்துனால அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுக்காக அடிச்சாரு? அவரை பேச விட்டோம். எனக்கு வந்துமா அது வந்து சமூக வந்து அவங்களுக்கு அழைப்பேன். சர்வேர் லேடி எல்லாருமே வந்து அப்படி புரியுமா? ஓகே.